பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் எந்த ஒரு ஈன மத நம்பிக்கையையும் இழிவுபடுத்தும் நபர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு அரசியல் தலையீடுகள் எதுவும் இருக்காது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி அளித்தார். மத நம்பிக்கையை கொண்டிருப்பவர்கள் அரசியல் தலைவர்களுடன் சந்திப்பை நடத்தினாலும் அது பொதுவான ஒரு சந்திப்பாகவோ அல்லது தனிப்பட்ட வகையிலான சந்திப்பாக மட்டுமே இருக்கும் என்றும், அவர்களுடைய இழிவான பிரச்சாரத்திற்கு ஆதரவளிக்கும் வகையிலான ஒரு சந்திப்பாக அது இருக்காது என்று பிரதமர் அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். 3R என்பது இஸ்லாத்தை அவமதிக்கும் நபர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அது இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து சமூகத்தின் சமயத்தை பாதுகாக்கும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக அன்வார் கூறினார். முன்னதாக இந்து மதத்தின் மீது வன்மங்களை வாரி இறைக்கும் ஜம்ரி வினோத், தமீம் தாரி, ஃபிர்டாவுஸ் வோங் ஆகியோரை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சலே, ஸ்லாங்கூர் மந்திரி விசார் அமருடின் ஷாரி ஆகியோர் சந்தித்தது இந்தியர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. பிரதமரின் அரசியல் செயலாளரான டத்தோ அஸ்மான் அபேடின் கோயில்களுக்கு எதிராக செயல்படும் ஃபிர்டாவுஸ் வோங் தலைமையிலான குழுவை சந்தித்தது மட்டுமின்றி, பிரதமரின் அரசியல் செயலாளராக இருக்கும் டத்து அஸ்மான் அபேடின் கூட்டரசு பிரதேச செயலாளராக நியமிப்பதற்கு பிரதமர் அன்வார் முன்வர வேண்டும் என்று ஃபிர்டாவுஸ் வோங் தலைமையிலான குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.